எல்லாருக்கும் வணக்கம். மீண்டும் மெய்ப்பொருள் காண்க தளத்திற்கு எல்லாரையும் நான் வரவேற்கிறேங்க. இன்றைய பதிவுல கேள்விகள்லாம் இருக்கு. கேள்விகள மட்டும் பார்ப்போங்க. ஃபர்ஸ்ட் டேட்டா பேட்டர்ன்ஸ் அப்படின்ற நிறுவனத்த பத்தி கேட்டிருக்கிறாங்க. அது போக பாரத் டைனமிக்ஸ், தென் Zentek இந்த 3 நிறுவனத்த பத்தி கேட்டிருக்காங்க. இது 3மே அருமையான நிறுவனங்க. குறிப்பா டேட்டா பேட்டர்ன்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா, எனக்கு கம்பெனிலே நெறைய பேர தெரியும். என்னுடைய ஸ்டூடண்ட்ஸே வந்து நெறைய பேரு அங்க வொர்க் பண்ணியிருக்காங்க. தென் ஹெச்ஆர் ஃபிரெண்ட்ஸ் எல்லாருமே இருக்கிறாங்க. நெறைய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் அவங்களுக்கு வருதுங்க. டெட் ஃப்ரீ கம்பெனி. சூப்பரான கம்பெனிங்க. ஆனா வேல்யூவேஷன்ஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். என்னாலயும் அத கன்சிடர் பண்ண முடியல. 77 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் இருக்குங்க. அது ரொம்ப கரெக்ட் ஆகணும். அதுக்கெல்லாம் வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. அத நம்ம கன்சிடர் பண்ண முடியாது. அதே மாரி தாங்க பாரத் டைனமிக்ஸ் அதுவும் வந்து பிரைஸ் டு ஏர்னிங்ஸ் 53 டைம்ஸ் இருக்கு. Zentek 64 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் இருக்கு. 3க்குமே ஒத்துமை என்ன அப்படின்னா கடன் கிடையாதுங்க. நீங்க முற்காலங்கள்ல வாங்கி வச்சிருக்கீங்க அப்படின்னா தைரியமா ஹோல்ட் பண்ணிக்கலாம். டெட் கிடையாது. நீங்க குடுத்துட்டீங்க அப்படின்னா திருப்பி அந்த வேல்யூவேஷன் பழைய பிரைஸுக்கு வாங்குறது ரொம்ப கஷ்டம். அடுத்து ரிலையன்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ரிலையன்ஸ் பவர் இந்த நிறுவனங்களை பத்தி கேட்டிருக்காங்க. இது ரெண்டுக்குமே டெட் டு ஈக்விட்டி நம்ம த்ரெஷோல்டோட அதிகமா இருக்குங்க. அதனால நான் அதை கன்சிடர் பண்றதே இல்லை. ரிலையன்ஸ் குழுமத்தை நம்ம பர்சனலா கன்சிடர் பண்றது இல்லை அப்படின்னாலும் கடன் அதிகமா இருக்கு. உங்களுக்கு பவர் செக்டார் வேணும் அப்படின்னா டாடா பவரை பார்க்கலாம். டாடா குரூப் பொறுத்த வரைக்கும் பேக்கப் ஸ்ட்ராங்கா இருக்கும். அதனால கடனை பத்தி நம்ம ஒரி பண்ண தேவையில்லை. தென் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு இன்னைக்கு கூட புதுசா ஒரு நிறுவனத்தை பத்தி பேச போறோம். அதை கூட நீங்க கன்சிடர் பண்ணலாம். ரிலையன்ஸ் இன்ஃப்ராவை தான் கன்சிடர் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அடுத்து அண்டர் வேல்யூ ஸ்டாக்ஸ் சொல்றீங்களே சார், அதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நம்ம மிக பல முறை இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணிருப்போங்க. லேர்ன் டு ஏர்ன் சீரிஸ் ஒரு பிளேலிஸ்டே இருக்கு. லேர்ன் டு ஏர்ன் பீட்டர் லிஞ்ச் அவர்கள் அந்த புக்கை பத்தி நம்ம ஃபுல்லாவே பேசியிருப்போம். அது போக நம்ம பல முறை டிஸ்கஸ் பண்ணதும் அந்த லேர்ன் டு ஏர்ன் பிளேலிஸ்ட்லயே இருக்கு. இருந்தாலும் இன்னைக்கு ஒரு தடவை டிஸ்கஸ் பண்ணலாம். அஸ் எ ப்ரொஃபஸரா என்னோட வேலையே இதுதான். ஆனா திருப்பி திருப்பி பாக்குறவங்களுக்கு தான் கொஞ்சம் சலிப்பு தரக்கூடிய நிலைமையில இருக்கும். அண்டர் வேல்யூட் ஸ்டாக்கா அப்படின்னு செக் பண்றதுக்கு வேல்யூவேஷன் மெட்ரிக்ஸை நம்ம ஸ்ட்ரிக்டா பார்க்கணுங்க. ரொம்ப முக்கியமா பிரைஸ் டு ஏர்னிங்ஸை நம்ம பார்ப்போம். 25 to 30 டைம்ஸ் 30 வந்து த்ரெஷ்ஹோல்டுன்னு நம்ம சொல்லுவாங்க. இப்போ ஐடிசி எடுத்துக்கோமே 24 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் இருக்கும். இப்போ ஹிந்துஸ்தான் யூனிலிவர் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு 50 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் இருக்கும். ஸோ ஐடிசியா இல்ல ஹிந்துஸ்தான் யூனிலிவரா அப்படின்னு சொல்லி ரெண்டையும் கம்பேர் பண்றதுக்கு நீங்க இந்த பிரைஸ் டு ஏர்னிங்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா எது கம்மியா இருக்கு அப்படின்றத பொறுத்து நம்ம அந்த ஸ்டாக் வந்து சீப்பா இருக்கா இல்ல காஸ்ட்லியா இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம கன்சிடர் பண்றது அண்டர் வேல்யூ ஸ்டாக் தானா ஐடிசி அப்படின்றத செக் பண்றதுக்கு ஹிந்துஸ்தான் யூனிலிவரோட பிஇ எடுத்துக்கிறோம். அது 50, இது 25 அப்படின்னா இது ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸை வச்சு நம்ம ஒரு முடிவுக்கு வரலாங்க. ஸோ 55 கம்பேர் பண்றப்ப 25 அப்படின்றது ரொம்ப ரொம்ப சீப். அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா கம்பெனி வந்து ₹1 சம்பாதிக்கிறதுக்கு நம்ம ₹30 கொடுக்குறோம் அப்படின்னு அர்த்தம். ஸோ ₹1 சம்பாதிக்கிறதுக்கு ₹30 கொடுக்கறது சீப்பா, ₹1 சம்பாதிக்கிறதுக்கு ₹50 கொடுக்கறது சீப்பா அப்படின்றதாங்க இதோடைய சாரம். அடுத்து பேங்கிங், ஃபினான்ஷியல் சர்வீசஸ், என்பிஎஃப்சிஸ், தென் கோல்ட் ஃபினான்ஸ், தென் மைக்ரோ ஃபினான்ஸ் இந்த ஏரியாஸ் எல்லாம் கன்சிடர் பண்றீங்க அப்படின்னா பிரைஸ் டு புக் 1.5க்கு கீழே இருக்கணும். நம்ம 1 கீழே நிறைய ஸ்டாக்கை பார்த்து வச்சிருக்கிறோம். பட் 1.5க்கு கீழே இருக்கிறது ரொம்ப நல்லது. அடுத்து 3வது வேல்யூவேஷன் மெட்ரிக்ஸ் எடுத்தோம்னா டெட் டு ஈக்விட்டி. ₹1க்கு 10 காசு கடன் அப்படின்னா ஓகே. இது எதுக்கெல்லாம் நம்ம பார்ப்போம் அப்படின்னா ஃபார்மா, ஆட்டோ, தென் ஐடி, தென் எஃப்எம்சிஜி இதுக்கெல்லாம் நம்ம பார்ப்போம். இந்த பேங்கிங், ஃபினான்ஷியல் சர்வீசஸ், தென் மைக்ரோ ஃபினான்ஸ், கோல்ட் லோன் கம்பெனிஸ் இதுக்கெல்லாம் இந்த டெட் டு ஈக்விட்டியை நம்ம பார்க்க தேவையில்லை. ஏன் அப்படின்னா அவங்க கடன் வாங்கி தான் கடன் கொடுக்க முடியும். அதனால அவங்க கடன் வாங்கி தான் அவங்க பிசினஸை நடத்துவாங்க. இது போக ஒரு சில கம்பெனிஸ்க்கு கடன் இருந்தாலும் கன்சிடர் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் டாடா கெமிக்கல்ஸ், டாடா மோட்டார்ஸ், டாடா பவர், அசோக் லைலாண்ட் போன்ற நிறுவனங்கள், தென் ஹெச்ஜிஎஸ் இந்த நிறுவனங்களுடைய ப்ரொமோட்டர்ஸ்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கான ப்ரொமோட்டர்ஸ் பத்தி நமக்கு தெரியும். அதனால கடன் இருந்தாலும் பரவாயில்லை அப்படின்னு சொல்லி நம்ம கன்சிடர் பண்ணுவோம். இப்ப என்ன சந்தேகம் வரும் அப்படின்னா ரிலையன்ஸ் இன்ஃப்ரா, ரிலையன்ஸ் பவருக்கு கடன் இருக்கு. ரிலையன்ஸும் வந்து ஒரு கங்க்ளாமரேட் தான். அவங்களும் வந்து ஒரு பெரிய கை தான். அதை வந்து ஏன் கன்சிடர் பண்றது இல்லை நீங்க அப்படின்னு சொல்லி கேள்விகள் வரும். ஸோ உங்களுக்கு ரிலையன்ஸ் குழுமம் மேல நம்பிக்கை இருந்தது அப்படின்னா கடன் இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி ரிலையன்ஸ் இன்ஃப்ராவோ இல்ல ரிலையன்ஸ் பவரோ கன்சிடர் பண்ணலாம். எப்ப அப்படின்னா வேல்யூவேஷன்ஸ் கரெக்டா இருக்கிறப்ப. அடுத்து கணேஷ் ஹவுசிங் கார்பரேஷன் லிமிடெட் அப்படின்ற நிறுவனத்தை பத்தி கேட்குறாங்க. ரியல் எஸ்டேட் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்பர்ஸ்ங்க. ரொம்ப சின்ன ஏரியால அதாவது குஜராத்ல மட்டுமே அவங்களோட பிரசன்ஸ், குறிப்பா அகமதாபாத், காந்தி நகர் இந்த ஏரியாஸ்ல அவங்களோட ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் ரன் ஆயிட்டு இருக்கு. நான் நீண்ட நாட்களாவே இந்த நிறுவனங்களை பார்த்துட்டு இருக்கேங்க. நல்ல வேல்யூவேஷன்ல இருக்கு. பிரைஸ் டு ஏர்னிங்ஸ்னா 14 டைம்ஸ் இருக்கு. பிரைஸ் டு புக் 4.16, ஆல்மோஸ்ட் டெட் ஃப்ரீ. டெட் டு ஈக்விட்டி 0.04ல இருக்குங்க. ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கம்பெனில இது ஒரு மிட் சைஸ் கம்பெனிங்க. ஃபினான்ஷியல் 26க்கு பிஇ பார்த்தோம்னா 12 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் இருக்கு. ஃபினான்ஷியல் 25ஓட ரிசல்ட்ஸும் நல்ல ரிசல்ட்ஸ்ங்க. ரெவன்யூ வந்து ஒரு 7.5% ஏறி இருக்கு இயர் ஆன் இயர். ப்ராஃபிட் வந்து ஒரு 30% ஏறி இருக்குங்க இயர் ஆன் இயர். கணேஷ் ஹவுசிங்கை பொறுத்த வரைக்கும் கமர்ஷியல், ரெசிடென்ஷியல் ப்ராஜெக்ட்ஸ் ஒரு பர்டிகுலர் ஏரியால அகமதாபாத், காந்தி நகர் இந்த ஏரியால அவங்களோட ஃபோக்கஸ் இருக்கு. அஸ் ஆஃப் நோ 18 ரெசிடென்ஷியல் ப்ராஜெக்ட்ஸ் முடிச்சிருக்காங்க. 4 கமர்ஷியல் ப்ராஜெக்ட்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க ஃபினான்ஷியல் 25ஓட முடிவுல.
இப்போதைக்கு கம்பெனிட்ட 2 ப்ராஜெக்ட் இருக்கு. ஒன்னு கமர்ஷியல் ப்ராஜெக்ட், ஒன்னு ரெசிடென்ஷியல் ப்ராஜெக்ட். மார்ச் 2027ல இது முடியுது. இதோட டோட்டல் வேல்யூ அப்படின்னு பார்த்தோம்னா 1350 crores. அடுத்து 4 ப்ராஜெக்ட் வந்து பைப்லைன்ல இருக்கு. கமர்ஷியல், ரெசிடென்ஷியல், தென் டவுன்ஷிப். ஸோ இந்த 4 ப்ராஜெக்டும் செப்டம்பர் 2025ல ஸ்டார்ட் பண்றாங்க. இதோட மொத்த சேல்ஸ் வேல்யூ எவ்வளோன்னு எடுத்துக்கிட்டோம்னா 16,000 crores இருக்குங்க. ஸோ இனிமே தான் இதை ஸ்டார்ட் பண்ண போறாங்க. கம்பெனியை பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் டெட் ஃப்ரீ அப்படின்னு சொன்னோம் இல்லையா. லாஸ்ட் 2 வருஷமா கம்பெனிக்கு கடன் அப்படின்றது கிடையாது. கேஷ் ரிசர்வ்ஸ் வச்சிருக்காங்க. கேஷ் சர்ப்ளஸா இருக்கு 157 crores. ஸோ இவ்வளோ ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிட்டு இருக்கப்பவே அவங்கள்ட்ட கேஷ் ரிசர்வ்ஸ் இருக்கிறது நல்ல விஷயம் தாங்க. கடைஸ் ஹவுசிங் கிறிஸ்மஸ் பிரேயர் அப்படின்ற நிறுவனத்தோட ஏற்கனவே பார்ட்னர்ஷிப் போட்டு மில்லியன் மைன்ஸ் ப்ராஜெக்ட் கமர்ஷியல் ப்ராஜெக்ட் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அந்த கம்பெனி வந்து பெரிய கம்பெனிங்க. அமேசானு, மெட்டா, தென் லிங்க்டின் போன்ற நிறுவனங்களுக்கு ப்ராஜெக்ட் பண்ணி கொடுக்குற கம்பெனி. அவங்களோட இவங்களுக்கு ஒரு டைப் இருக்கு. இந்த மில்லியன் மைன்ஸ் ஃபேஸ் 1 SEZ வந்து எப்போ முடியுது அப்படின்னா மார்ச் 2026ல முடியுதுங்க. இது போக கம்பெனிக்கு ஒரு சில ப்ராஜெக்ட்ஸ் அப்ரூவல் ஸ்டேஜ்ல ஃபைனல் ஸ்டேஜ்ல இருக்குங்க. ஒன்னு தால்டெச் கமர்ஷியல் ப்ராஜெக்ட். அதோட ஒர்த் அப்படின்னு பார்த்துட்டோம்னா 2114 crores ரெவன்யூ பொட்டன்ஷியல் உள்ள ப்ராஜெக்ட். அது போக ஸ்மைல் சிட்டி 1, ஸ்மைல் சிட்டி 2 அப்படின்னு சொல்லிட்டு 2 டவுன்ஷிப் ப்ராஜெக்டும் இவங்க கையில வரப்போகுதுங்க. ஒன்னு வந்து கோதாவரி, இன்னொன்று வந்து அகமதாபாத். இதுல ரெவன்யூ பொட்டன்ஷியல் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு 4550 crores வரும். பட் இதோட எஃபெக்ட்லாம் எப்ப தெரியும் அப்படின்னா H1 ஃபினான்ஷியல் இயர் 31. இப்ப ஃபினான்ஷியல் இயர் 26ங்க, 27, 28, 29, 30, 31 ஒரு 5 years ஆகுங்க. கம்பெனியை பொறுத்த வரைக்கும் வேல்யூவேஷன் நல்லா இருக்கு அப்படின்னாலும் ப்ராஜெக்ட் சக்சஸ்ஃபுல்லா பண்ணி கொடுத்துருக்காங்க. தென் பெரிய நிறுவனங்களோட பார்ட்னர்ஷிப் போட்டிருக்காங்க. தென் பைப்லைன்ல ஃபினான்ஷியல் இயர் 31 வரைக்கும் உங்கள்கிட்ட ப்ராஜெக்ட்ஸ் இருக்கு. கம்பெனி எடுத்துக்கிட்டோம்னா நல்ல வேல்யூவேஷன்ல இருக்கு அப்படின்றது ஒரு பக்கெட் இருந்தாலும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பிசினஸ் டெட் ஃப்ரீயா இருக்கிற கம்பெனி இந்த கம்பெனிங்க. ஸோ உங்கள்கிட்ட கம்பெனி ஏற்கனவே இருக்கு அப்படின்னா ஹோல்ட் பண்ணி வச்சுக்கலாம். தென் ரியல் எஸ்டேட் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பிரியர்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு இது நல்ல ஆப்ஷனா இருக்கும் அப்படின்னு தோணுச்சுங்க. அதனாலதான் இதை பத்தி குறிப்பா இவ்வளவு டிஸ்கஸ் பண்ணோம். கம்பெனியை பொறுத்த வரைக்கும் ஸ்மால் கேப் கம்பெனி, தொடர்ந்து வாட்ச் பண்ணணும். பைப்லைன் நிறைய ப்ராஜெக்ட் இருக்கு. ஒரு 5 to 6 years 10 years வெயிட் பண்ணுவீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல வேல்யூ அன்லாக்கிங் இருக்கும் அப்படின்ற மாதிரி தெரியுதுங்க. அடுத்து ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க்ல ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. சார், ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் என்கிட்ட ஒரு 3000 குவான்டிட்டிஸ் இருக்கு. இப்போ பிரைஸ் டு புக் 1.43க்கு பக்கமா இருக்கு. நான் வந்து பிரைஸ் டு புக் 2க்கு வந்த உடனே நான் வந்து வெளில வந்துடலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சார் வந்து நல்ல குவான்டிட்டிஸ் வச்சிருக்காங்க, 3000 வச்சிருக்காங்க. பிரைஸ் டு புக் 2க்கு வந்த உடனே நீங்க வந்து வெளியில வந்தீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் ஒரு 5-6 வருஷம் கழிச்சு ரொம்ப ரொம்ப வருத்தப்படுவீங்க. ஏன் அப்படின்னா கம்பெனியோட எம்டி சிஇஓ ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்கோட அவுட்புட் வந்து நம்மளுக்கு தெரியறதுக்கு ஃபினான்ஷியல் இயர் 30க்கு மேல ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ ஃபினான்ஷியல் இயர் 30 வரைக்கும் நீங்க வச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தென் ஃபினான்ஷியல் இயர் 31க்கு மேல உங்களுக்கு நல்ல டிவிடெண்டும் வருங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்ப ஹெச்டிஎஃப்சி பேங்க், ஐசிஐசிஐ பேங்க் எல்லாம் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு வருஷத்துக்கு 20-21 ரூபாய் டிவிடெண்ட் தர்றாங்க. நீங்க ஒரு 10 to 15 years வச்சிருந்தீங்க அப்படின்னா ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் ஒரு வருஷத்துக்கு 15-20 ரூபாய்க்கு மேல டிவிடெண்ட் தர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. நல்ல வெல் எஸ்டாப்ளிஷ்டு பேங்க் ஆயிரும். ஸோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க. ரொம்ப முக்கியமா எப்ப எக்ஸிட் ஆகணும் அப்படின்றத பத்தி நான் யோசிக்கிறதே கிடையாதுங்க. எக்ஸிட் ஆகணும் அப்படின்றதுக்காக நான் எந்த ஸ்டாக்கையும் கன்சிடர் பண்றதே இல்லை. நானும் யாருக்கும் சொல்றது இல்லை. அடுத்து டாடா கேபிட்டல் ஐபிஓ பத்தி கேட்டிருக்காங்க. செப்டம்பர் 2025க்குள்ள லிஸ்ட் ஆகிறது வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா, நீங்க அதை கன்சிடர் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அப்படி எஸ் அப்படின்னா என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நான் கண்டிப்பா கன்சிடர் பண்ணுவேங்க. எஸ் அப்படின்றது காரணம் நான் புதுசா தேடி கண்டுபிடிக்க தேவையில்லை. டாடா குரூப் கம்பெனி 1 லட்சம் கோடி மார்க்கெட் கேப். ஸோ நம்ம கன்சிடர் பண்ணலாம். லக்கு தான். லிஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் கன்சிடர் பண்றோமா இல்லையா அப்படின்றது கம்பெனியோட வேல்யூவேஷன்ஸை பொறுத்துதாங்க. அடுத்து பவர் கிரிட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்டோடைய டிவைடெண்ட் டீடைல்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. அவங்களுடைய புரோக்கரேஜ் ஆப்ல தெளிவா கொடுக்கல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பிஜி இன்விட் ஹோல்டர்ஸ் எல்லாருக்குமே ஒரு மெயில் வந்திருக்குங்க. ஜூன் 4ஆம் தேதி என்னைக்கு வந்திருக்கும், powergrid.invit@kfintech அந்த மெயில் ஐடியில இருந்து வந்திருக்கும். அதுல அந்த டீடைல்ஸ் எல்லாருமே இருக்குங்க. இந்த பவர் கிரிட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் அந்த 3 ரூபாய்க்குள்ள ஒரு 5 விஷயம் இருக்குங்க. ஃபர்ஸ்ட் காலத்துல என்ன இருக்கும் அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் இருக்கும். தென் 2-3ல டிவிடெண்ட் இருக்கும். ஒன்னு வந்து டாக்ஸபிள், இன்னொன்று வந்து டாக்ஸ் எக்ஸம்ப்டட். தென் 4th வந்து ரீபேமெண்ட் ஆஃப் எஸ்பிவி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காலம் இருக்கும். தென் 5th வந்து ட்ரெஷரி இன்கம் இருக்குங்க. அதுல ஃபர்ஸ்ட் 2 இருக்கு இல்லையா, அதுக்கு மட்டும் 10% டிடிஎஸ் பிடிப்பாங்க. மித்த எல்லா அமௌண்ட்டும் உங்களுக்கு அப்படியே வந்துடும். அடுத்து எஸ் பேங்கை கன்சிடர் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. குறிப்பா ஜாப்பனீஸ் கம்பெனி வந்து கம்பெனியை வந்து அக்வயர் பண்ண போறாங்க அப்படின்றது ஒரு பக்கெட். அவங்க 21 ரூபா 50 காசுக்கு அக்வயர் பண்ண போறாங்க அப்படின்ற மாதிரி செய்திகள் வந்திருக்கு. இதை விட நல்ல சீப்பான வேல்யூவேஷன்ல நிறைய பேங்க் இருக்குங்க. ஜாப்பனீஸ் கம்பெனி வாங்குறாங்க, கம்பெனியை வந்து டெவலப் பண்ணி மேல கொண்டு போவாங்க அப்படின்றதெல்லாம் ஓகே. எவ்வளவு நாள் ஆகும் அப்படின்றதான் கேள்வி. உங்களோட பொறுமை சோதிக்கப்படும். ஸோ கேர்ஃபுல்லா இருங்க. அடுத்து பாண்ட் இஷ்யூஸ் எதுவும் ஃப்ரெஷ்ஷா வரலையா சார், அதை பத்தி ஏதோ அப்டேட் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ரீசெண்டா ஒரு பாண்ட் இஷ்யூ வந்திருந்ததுங்க அப்ஸ்டாக்ஸ்ல. செம்மனூர் கிரெடிட்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் லிமிடெட் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பன் ரேட் வந்து 12.62%.
பட் ரேட்டிங் வந்து பி மைனஸ் ரேட்டிங்கா இருந்தது. அதனால தாங்க அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணல. அட்லீஸ்ட் AA ரேட்டிங் வர்றப்ப இல்லாட்டி சிங்கிள் ஏயாவது வர்றப்ப நம்ம அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம் தாங்க, இதை பத்தி சொல்லல. அடுத்து ஒரு சில நிறுவனங்களுடைய டிவைட் அண்ட் டீடைல்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க, அதை வந்து டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் டாடா கெமிக்கல்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு ₹11 ஒரு ஷேருக்கு டிவைட் அண்ட் டிக்ளேர் பண்ணிருக்காங்க. ரெக்கார்ட் டேட் வந்து June 12, 2025. பேமெண்ட் டேட் வந்து July 3, 2025. July 3 ஆர் அதுக்கப்புறம். அடுத்து ஐடிசி எடுத்துக்கிட்டோம்னா ₹7.85 ஒரு ஷேருக்கு. ரெக்கார்ட் டேட் வந்து May 28 முடிஞ்சிருச்சு. பேமெண்ட் டேட் வந்து July 28ல இருந்து July 31 உங்க அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். அடுத்து டாடா பவர் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு ஷேருக்கு ₹2.25 டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. ரெக்கார்ட் டேட் வந்து June 20, 2025. இங்க இருந்து ஒரு 30 நாளுக்குள்ள ஏஜிஎம்ல அப்ரூவ் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு டிவிடெண்ட் தானாவே வந்துடும். அடுத்து தாமஸ் குக் எடுத்துக்கிட்டோம்னா $45 ஒரு ஷேருக்கு டிவிடெண்ட். ரெக்கார்ட் டேட் வந்து 22nd of August 2025. அடுத்து ஹீரோ எடுத்துக்கிட்டோம்னா ₹65 ஒரு ஷேருக்கு. ரெக்கார்ட் டேட் வந்து July 24, 2025. அடுத்து டாக்டர் ரெட்டி எடுத்துக்கிட்டோம்னா ஒரு ஷேருக்கு ₹8 டிவிடெண்ட். ரெக்கார்ட் டேட் July 10, 2025. அடுத்து பயோகான் எடுத்துக்கிட்டோம்னா 0.5 ஒரு ஷேருக்கு. ரெக்கார்ட் டேட் வந்து July 4, 2025. இது போக மற்ற நிறுவனங்களுக்கு எல்லாம் டேட்டா கிடைக்கிறப்ப நம்ம ஃபர்தரா டிஸ்கஸ் பண்ணுவோங்க. இதெல்லாம் தான் இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணணும்னு நினைச்சோம். இது போக மற்ற கேள்விகள்ல இனி வரக்கூடிய பதிவுகள்ல கொஞ்சம் கொஞ்சமா பார்ப்போம். ஏதாவது சந்தேகங்கள், கேள்விகள் இருந்தா எல்லாத்தையும் கீழே எழுதுங்க. எல்லாருக்கும் நன்றி.